இடம்பெற்ற இந்த இயற்கை அனர்த்தத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கான இழப்பீடு தொடர்பான வீடியோக்கள் நான் தொடர்ச்சியாக 3 நாள் வீடியோ வழங்கியிருக்கிறேன். அதில் மிக முக்கியமாக ரூ. 25,000 கொடுப்பனவு எவ்வாறு வழங்கப்படும், அதே மாதிரி ரூ. 50,000 கொடுப்பனவு, ரூ. 15,000 பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் ரூ. 5,000 கர்ப்பிணி பெண்களுக்கான தாய்மார்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பான விடயங்கள் நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் தற்பொழுது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இழப்பீட்டுத் தொகைகள் அதிகளவாக வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான இழப்பீட்டுத் தொகைகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளுங்க. என எதிர்வருகின்ற 3 நாட்களுக்குள்ள இந்த கொழும்பு மாவட்டத்துக்குள்ளே இருக்கின்ற விண்ணப்பதாரர்கள், அதாவது இழப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களுக்கான இழப்பீடு கொடுப்பனவுகள் வழங்கி நிறைவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குது. என்று சொன்னால் வருகின்ற 5ஆம் தேதி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கான அந்த ரூ. 5,000 ரூ. 15,000 கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் ரூ. 25,000, அதாவது வீடுகளை புனரமைப்பதற்கான வீடுகளை மறுசீரமைப்பதற்கான திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கான கொடுப்பனவான ரூ. 25,000 கொடுப்பனவு 94% அதிகமாக அரசாங்கம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவை 94% அதிகமாக இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் முடிந்தளவு உங்களுக்கான இழப்பீடுகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னால் முடிந்தளவு அதை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை உங்களோட கிராம மட்டத்தில் இருந்து அல்லது உங்களோட பிரதேச சபை மட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்றால் அரசாங்கம் இங்கே யாரையும் வழங்கக்கூடாதுன்னு சொல்லையில், ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக சில நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருது. பிரதானமாக புத்தளம் மாவட்டமாக இருக்கலாம், புத்தளம் மாவட்டம், வண்ணாத்தம் உள்ள பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிய யாழ் மாவட்டம், அதே மாதிரி திருகோணமலை மாவட்டங்களாக இருக்கலாம். இந்த இடத்துலையும் இந்த இழப்பீடுகளுக்கான கொடுப்பனவுகள் சரியாக வழங்கப்படையில்லைன்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இழப்பீடுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களோட பிரதேச சபை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும். பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்வருகின்ற 3-4 நாட்களுக்குள் இதற்கான கொடுப்பனவுகளுக்கான கால எல்லை முடிவடைகின்ற அல்லது அரசாங்கம் அதை முடிவு செய்யணும் சொல்லி முடிவெடுத்திருக்குது. ஆகவே உங்கள் இழப்பீட்டு தொகைகள் மிகுதி அந்த 6% 94% இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறதால மிகுதி 6% உங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படாத இதுவரை நீங்கள் விண்ணப்பித்து இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான இழப்பீட்டு கொடுப்பனவாக ஊக்கச்சத்துக்கான கொடுப்பனவாக வழங்கப்படுகின்ற ரூ. 5,000 கொடுப்பனவு ஏறத்தாழ 7,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தாலும் அதில் 3,000க்கான விண்ணப்பங்கள் தான் இதுவரைக்கும் பணம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படையில்லை என்று சொன்னால் உங்களுடைய அந்த கிராமிய வைத்திய தாதியர் இருப்பார், மகப்பேற்று தாதியர் இருப்பார். ஸோ அவர்கள் மூலம் இந்த கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க முடியும். அல்லது நீங்கள் மாதாந்த அல்லது வாராந்த கிளினிக் போகிறீங்கன்னு சொன்னால் கிளினிக் போகின்ற போது அங்கேயும் நீங்கள் இதுக்கான விண்ணப்பங்கள் செஞ்சு கொள்ள முடியும். ஆகவே இதை மறக்காமல் செய்து கொடுங்க. உங்களை எல்லோருக்கும் இந்த கொடுப்பனை, அதாவது இந்த ரூ. 5,000 கொடுப்பனை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று மட்டும் இல்லாமல் மோதான் அந்த நீங்கள் தாய்மார், கர்ப்பிணி தாய்மாராக இருக்கின்ற போது அதுக்கான கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது வழங்கப்படுது. இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். அதே மாதிரி இன்னொரு விடயம் தான், இந்த ஸ்கூல்ஸ் போகிற ஆட்கள் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி பாடசாலை மேலே ஆரம்பிக்கப்படுது. எகெயின்ஸ் ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உங்களுடைய புக்ஸாக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் பேக்ஸாக இருக்கலாம், ஷூஸ், யூனிஃபார்ம்ஸ் இது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ இவர்களுக்கான ரூ. 15,000 கொடுப்பனவு அதுக்கு ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னர் மீண்டும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான துரிதமாக வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கு. அதாவது வருகின்ற 4ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். நீங்கள் இவ்வாறான இழப்பீட்டுத் தொகைகள் பெற்றுக்கொள்ள முடிய இல்லை என்று சொன்னால் கூட வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி உங்களுடைய பாடசாலையுடைய அதிபரின் மூலம் இதற்கான விண்ணப்பங்களையும் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முடிந்தளவு நான் சொல்றது ஜனவரி 4ஆம் தேதிக்கு முன்னர் அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உங்களுக்கான விடயங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கிராம சேவைகளை தொடர்பு கொள்வதன் மூலம் அதற்கான விண்ணப்பங்கள் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ரூ. 15,000 பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள், வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியும் இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்க மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த தொழில் முனைவோர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதாவது ரூபாய் 2,50,000 துரித கடன் சேவை வழங்குறதுக்கான நடவடிக்கை இருக்குது. துரித கடன் சேவையை பொறுத்த வரைக்கும்
வட்டி வீதம் ஜஸ்ட் 3% தான், 3% வட்டி வீதம் தான் வழங்கப்பட போகுது. அதாவது ஆண்டு கடன் வட்டியாக 3% நீங்கள் செலுத்தினால் போதும் 25,000 ரூபாய்க்கான தொகைக்கு. அதாவது நீங்கள் ஏறத்தாழ 25,000 ரூபாய்க்கு நீங்கள் செலுத்தப்படுற தொகை வந்து 7,500 ரூபாய் அப்படித்தான் வரும் ஆண்டுக்கான வட்டி வீதமாக. இது எவ்வாறு கூட்டு வட்டியாக அல்லது எளிய வட்டி முறையான்றது இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கான தொழில் முனைவர், அதாவது நீங்கள் ஒரு கேரேஜ் ஒன்று வச்சிருக்கிறீங்க அல்லது ஒரு திருவிழா ஒன்று ஓட்டிருக்கிறீங்க, அது உங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது, இவ்வாறான தொழில் முனைவோருக்கு இந்த ஆரம்ப கடன் தொகை வழங்குறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதற்கு மேலதிகமாக பாரிய அளவான நடுத்தர அளவிலான தொழில்களை மேற்கொள்கின்ற நபர்களாக இருக்கின்ற உங்களுக்கு வந்து 25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும், அதாவது 1 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கான 3 டைப் ஆஃப் கடன்கள் வழங்குறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. இது மிக முக்கியமாக உங்களுடைய அந்த உங்களுடைய தொழில் தகமை, அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் சிறிய கைத்தொழிலாக இருக்கின்ற போது, நடுத்தர கைத்தொழில்கள் வியாபாரமாக இருக்கின்ற போது, அதே மாதிரி வந்து உயர் கைத்தொழில் வியாபாரம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்கள் வந்து இந்த 3 கேட்டகரிக்கும் வந்து அரசாங்கத்தினால் தற்பொழுது கடன் எல்லை தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இந்த கடன் எல்லையை பொறுத்த வரைக்கும் 25 மில்லியன், அதே மாதிரி வந்து 25 லட்சம், அதே மாதிரி 50 லட்சம் மற்றும் 1 மில்லியன் கடன் தொகை வழங்குறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குது. ஆகவே இவ்வாறான உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களோட அண்மையில் இருக்கின்ற அரச வங்கிகளை தொடர்புகள் மூலம், பிராந்திய வங்கிகளை தொடர்புகள் மூலம் வட்டி குறைந்த வட்டியில் நீங்கள் கடன் தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது இன்னும் அந்த வட்டி வீதம் சரியாக அறிவிக்கப்படவில்லை. சில இடங்களில் வந்து 30% சொல்லப்படுகிறது, சில இடங்களில் வந்து அதை விட குறைவாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வட்டி வீதத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுக்கான கடனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கடனை பெற்றுக்கொள்வதற்கான வழி வகைகள், வசதி வாய்ப்புகளை தற்போதைய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. இது மிக முக்கியமாக இன்னொரு மிக முக்கியமானது தான், இந்த கடன் தொகைகள் வந்து அதிகளவாக பெற்றுக்கொள்றதுல எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள், தமிழ் பிராந்தியங்களில் இருக்கிற சில கிராம சேவர்கள் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் தற்பொழுதும் இனத்துவேசம் அல்ல, இது வந்து ஒரு தங்களுடைய பிராந்திய துவேஷங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். அதாவது வந்து தங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டும்தான் நிவாரணம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்கணும். ஆக இவ்வாறான சில சந்தர்ப்பங்களும் சில நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. இது குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 94% மாணவர்கள் இழப்பீடு பெற்றிருந்தாலும் ஏனைய மாவட்டங்கள் வந்து இந்த இழப்பீடு தொகைகள் சரியாக வழங்கப்பட இல்லைன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக்கான அமைச்சரவைக்கான தீர்மானம் அறிவிக்கின்ற அந்த கூட்டத்தில் வந்து மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருந்தது, இந்த இழப்பீட்டு தொகைகள் வழங்கப்படுகின்ற போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணப்பட மாட்டாது. ஆகவே இழப்பீட்டு தொகைகள் வந்து உரிய நபர்களுக்கு உரிய விதத்தில் சென்றடைய வேண்டும். முக்கியமாக புத்தளம், வண்ணாத்தமுல பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை வந்து அந்த பிரதேச சபையின் உறுப்பினர்களால் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டதாக, அல்லது வாடகை வீடுகளுக்கு சென்றால் தான் அந்த வாடகை வீட்டுக்கான கொடுப்பனர்கள் வழங்கப்படும் என்று சொல்லி பேசப்பட்டிருந்த விடயத்தில் வந்து அமைச்சரவையுடைய பேச்சாளர்கள் வழங்கப்பட்டிருந்த கருத்தில் அவ்வாறான எந்த ஒரு வலுக்கட்டாயமாக யாரையும் வந்து அவர்களுடைய தற்போது இருக்கின்ற வதிவிடத்திலிருந்து மாற்றி அமைக்கப்பட மாட்டாது. அவ்வாறு மாற்றி அமைக்கப்படுகின்ற போது அது வந்து சட்டத்துக்கு முரணானது. ஆகவே இவ்வாறு தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் நேரடியாக தங்களுடைய கவனத்தை செலுத்தி மீண்டும் அதற்கான கவனங்களை செலுத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே உங்களுடைய இடங்கள் பாதுகாப்பானதாக நீங்கள் உணர்கின்ற போது மட்டும் நீங்கள் உங்களுடைய சொந்த இடங்களுக்கு போனால் காணும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் இனி அரசு அதிகாரிகள் ஏதாவது ஒரு இவ்வாறான வலுக்கட்டாயமான நடவடிக்கைகளை ஈடுபடினும் சரியான தங்களுடைய சேவைகளை செய்ய இல்லை. அரசு அதிகாரிகள் சொல்லிக்கு ஜிஎஸ்ஆ இருக்கலாம், அபிவிருத்தி சமர்த்த உத்தியோகத்தராக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், பிரதேச சபை நிர்வாகிகளாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் 1904 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 1904 இந்த அதி துரித அவசர தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரம் சேவையில் இருக்கின்ற தற்பொழுது சேவையில் இருக்கிற இலக்கம். இந்த அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அனைத்து தீர்வுகளையும் இந்த இலக்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இந்த இலக்கம் 1904 என்ற இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு தகவல் தான் மிக முக்கியமாக வெளிவந்திருந்தது. போலியான தகவல்களை வழங்கி 25,000 ரூபாய் இழப்பீட்டை பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி நேற்றைய தினம் பேச்சொன்று இடம்பெற்றிருந்தது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ஜுனன் ராமநாதன் அவர்கள் வந்து தன்னுடைய போலியான பழைய லேப்டாப்பை வந்து பழுதடைந்த லேப்டாப்பை ஒன்றை பயன்படுத்தி அதற்கு 25,000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி பெற்றுக்கொண்டதாகவும், இதன்போது லேப்டாப்பை யாரும் பரிசோதிக்கவில்லை என்று சொல்லியும், இவ்வாறு நீங்கள் அட்லீஸ்ட்
முடிந்தால் போலியான விடயங்களை சமர்ப்பித்தாவது உங்களுக்கான இந்த 25,000 கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நேற்றைய தினம் காரைதீவு பிரதேச சபை கூட்டத்தில் அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார். ஆகவே ஒரு அரசு மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற இவ்வாறான நபர்கள் ஏற்கனவே தெரியும் இவ்வாறு வந்து இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நபர் என்று சொல்லி இவ்வாறான நபர் வந்து இப்படியான விடயங்கள் அதாவது பொய்யான பிரச்சாரங்களை வழங்கி போலியான விடயங்களை மக்களுக்கும் வழங்கி அரசாங்கத்துக்கும் போலியான தகவலை வழங்கி இழப்பீட்டை பெற்றிருக்கிறார். ஆகவே அரசாங்கம் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அனைத்து மக்களும் எதிர்பார்க்கணும். பெரும்பாலான மக்கள் நேற்று தினத்திலிருந்து இது பேசு பொருளாக இருக்குது, சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. ஸோ இவைதான் இழப்பீடு தொடர்பாக தற்பொழுது இருக்கின்ற அப்டேட். இன்னும் பல்வேறுபட்ட புதிய இழப்பீடு தொடர்பான அப்டேட்ஸ் கிடைச்சுன்னு சொன்னால் அதை நான் அப்டேட் பண்ணுற காத்திருக்கிறேன். ஸோ சசிஎஸ்பிளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு அந்த வீடியோ போச்சேரும். ஸோ அதன் மூலம் இது உங்களுக்கு பயன் இல்லைன்னு சொன்னாலும் இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைகிறதுக்கு வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.